kids. We are energetic, so energetic today because we are going for a ride. தாத்தா அங்கிள் இருங்க, தாத்தா அங்கிள் வெயிட் பண்ணுங்க. லாக் உட்கார மாட்டேங்குது, இது மேக்னெட்டிக் ஸ்டாப் வேற உட்காரல. என்னடா இது கொடுங்க, லாக் உட்காரலையா? போஸ்ட் ப்ளூ கலர் போஸ்ட் போடு. 13 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு. வாவ் ப்ரோ, ஜஸ்ட் லைக் a wow. How beautiful, so elegant, looking like a wow அப்படின்னு சொல்றான் அந்த பையன். வாயிலே வார்த்தையே இல்லை, வாயை திறந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜே ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம வந்து நிஜமாவே ஸ்குவாடாக போக போகிறோம். எம்ஜே ஸ்குவாட் தனியாக போயிட்டு இருந்த எத்தனை நாளைக்கு என்னடா தனியாக ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்ட மாட்டேன்னு கேட்டிங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணேன். நம்ம நியூவாக ஒரு கிளச் கிராக்கர்ஸ்னு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரெகுலர் ரைட்ஸ் போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ட்ரி கொடுத்துட்டு வந்து விஸ்வா தான். நெக்ஸ்ட்டு டாக்டர் ப்ரோ இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ப்ரோ இருக்காரு. மனோஜ் ப்ரோ அவங்களாம் தெரிஞ்சிருக்கோம், நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். 6R வச்சிருக்காரு. இப்போ வந்து இன்டர்செப்டர் ரீசெண்டாக வந்து அவரும் அவங்க மச்சான், அவங்க ஒய்ஃப், அப்புறம் மச்சானோட ஒய்ஃப், அவங்க எல்லாமே சேர்ந்து தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ரைட் போனாங்க, லேக் போனாங்க. ஸோ அப்படி பேசிட்டே போவோம். அப்புறம் நம்ம சங்கர் ப்ரோ வந்திருக்கிற மோடி 1000 லெட் ஸ்டார்ட். போகலாம் ப்ரோ. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபாகாக இருக்குமா? டிசம்பர்னாலே ஃபாகாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரைடு நமக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கோடை நிறைய பேர் ஷோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்குவாட் பெரிய ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வார்ம் அப் ரைடுன்னு சொல்லலாம். சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணும். ஸோ நம்ம ரைடு நம்ம குரூப்பில் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணணும்னு நான் விரும்புகிறீங்க. அது தப்பு இல்லை. எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போகணும் தான், எல்லாருமே வந்து எல்லாரும் கூட என் கூட வரணும் தான் நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாரு கூடயும் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்னென்னா எல்லாருமே வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த குரூப் ஆரம்பிச்சதே வந்து ஒரு பேஷனேட்டாக எவ்ரி டைம் வந்து நம்ம ரைடு போகணும். அதாவது எவ்ரி வீக் ஷார்ட்டோ லாங்கோ, அதே சமயம் மந்த்லி ஒன்ஸ் பெரிய ட்ரிப்பு, அந்த மாதிரி போகணும் ரொம்ப ஆசையோடு அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஏற்காடு போகிற மாதிரி நம்ம அடிக்கடி காஃபி டே எல்லாம் போகலாம். பட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டே பண்ணி ஒரு 2 days நல்லா நம்ம ஒரு ஷேர் தாட்ஸ் நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஆசை. இத்தனை வருஷமாக ஒரு குரூப் நமக்குன்னு இல்லையேன்னு ஒரு வருத்தப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் நான் எல்லா குரூப்லேயும் ரைட் பண்ணியிருக்கேன். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்ம மக்கள், நம்ம ஊர்லேருந்து நம்ம ப்ரோஸு. ஏஜ் டசன்ட் மேட்டர் இன் பைக்கிங் சொல்லுவாங்க. பைக்கில் வந்து ஏஜ் வந்து ஒரு இதே கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது, பேரியரே கிடையாது. போஸ்ட் ப்ளூ கலர் போஸ்ட் போடு. மனோஜ் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 1.5 years கழிச்சு ZX 6R எடுத்திருக்காரு. நம்ம நேற்று கூப்பிட்டோன்னே ப்ரோ 6Rல வாங்கணும்னு சொன்னேன். ஆஃப்டர் அ லாங் டைம் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு போல், அதனால சரி ஓட்டலாம் அப்படின்னு எடுத்திருக்காரு. Hi, how are you guys, kids? We are energetic, so energetic today because we are going for a ride. தாத்தா அங்கிள் இருங்க, தாத்தா அங்கிள் வெயிட் பண்ணுங்க. லாக் உட்கார மாட்டேங்குது, இது மேக்னெட்டிக் ஸ்டாப் வேற உட்காரல. என்னடா இது கொடுங்க, லாக் உட்காரலையா? நம்மளோட டர்ஃப் இங்கே தான் இருக்குது, எப்பயுமே விளாட்ற டர்ஃபு. ஸோ நம்ம காம்பினேஷன் செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வெளியிலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணேன். நம்ம அவுட்ஃபிட் வந்து வேற லெவலில் வைக்கிறேன். பிகாஸ் ஒயிட் அண்ட் ரெட் வித் ஃப்ளோரசன் அண்ட் டைனிஸ் நம்ம நியூ பூட்டு சொல்லக்கூடாது, எனக்கு நியூ பூட்றான். பிகாஸ் ஐ காட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி.
டெய்ல் லைட் பாருங்க, செம அழகாக இருக்குது. டிஆர்எல் டெய்ல் லைட்டு, அதில் இண்டிகேட்டர்ஸ் அசார்ட் வித் பிரேக் லைட்டோட வருது. இவ்வளோ செம மெயின்டைன் பண்ணுவார். பிகாஸ் வந்து 13,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு வண்டி. ஒரு 3 இயர்ஸில் 4 இயர்ஸ் ஆச்சு. 19 மாடல் ஆக்சுவலாக. அது 6 ஹவரோட வேல்யூவே இப்போ வேறு லெவலில் இருக்கும். மார்க்கெட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு. வாவ் ப்ரோ, ஜஸ்ட் லைக் a wow, how beautiful, so elegant, looking like a wow அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். வாயிலே வார்த்தையே இல்லை, வாயை திறந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு. ஸோ நம்ம ஹில்ஸில் வந்து ஜாலியாக கவ் பண்ணி ஓட்டுறதே ரசனையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹில் ரைட்லாம் மோஸ்ட்லி பைக்கர்ஸ்க்கு பிடிக்கும். அதே சமயம் சேஃபாக ஓட்டணும். அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் வச்சுக்கோங்க, ஃபுல் கியர்ஸோடு போய்க்கோங்க. அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு அன்சர்டனிட்டி ஆனால் கூட, ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஆனால் கூட ஒரு பிரச்சனையும் வராது. ஜஸ்ட் லைக் ஹவு ஹை ஸ்லிப்டு இன் மை 1000 RR. ஒரு சின்ன காயம் கூட ஆகாமல், வண்டிக்கும் பிரச்சனை இல்லாமல், அந்த மாதிரி ஸ்லைடிங் அது மாதிரி. பட் வெட் ரோட்ஸு டியூ டு ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் டயர்ஸ் பேடாக இருந்தாலும் அப்படி ஆகலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி தான் வண்டியை லிமிட்டை புஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரொம்ப புஷ் பண்ணுங்கள். உங்கள் டேலண்ட், உங்கள் ஸ்கில் உங்கள் கையில் தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஸ்கில்லே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஒருத்தர் இருக்கோ ஒரு லிமிட். எப்பயுமே நான் சொல்ல வேண்டியதுன்னா, உங்கள் லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஒருத்தர் இது பண்ணணும். உங்களோட தேவையில்லை, நான் தாண்டவே ஆகணும் அந்த இடத்துல ஒரு இதே இல்லாமல் அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்படியே ஓட்டக்கூடாது. சரௌண்டிங்ஸு, மக்கள், பப்ளிக், அந்த ரோடு எப்படி இருக்குது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஓட்டுங்க. ப்ரொஃபஷனலாக இருங்க. பைக்கர்ஸ் ஆல்வேஸ் பீயிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவேன். பைக்கர்ஸ் எப்பயுமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அவங்க ப்ரொஃபஷனல் தான். ஸோ நம்ம கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது இனிமேல் யாருமே. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக ஓட்டுங்க. வீடியோ பார்த்து கற்றுக்கங்க மக்களே. ப்ரோ கை காமி ப்ரோ, நான் கை காமிச்சேன் ப்ரோ, நீ மதிக்கலையே ப்ரோ, என்ன நீ கை காமிச்ச என்ன கை காமிக்க முட்டியே ப்ரோ. இந்த ரோடு வந்தாலும் நம்ம மோட்டர் ஜிப்பில் ஓட்டுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ரோடு அடிவார ரோடு, ஏற்காடு ரோடு. ஸோ இங்கே வந்து எப்பயுமே க்ரௌடியாக நல்லா சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒரு ப்ளசண்ட், ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டாகவும் சொல்லலாம். பெட்ரோல் ஃபியூல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ஸ்டாப் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன சாமி எல்லோரும் பார்த்தாலும் போயிட்டு வரணும். சாமி கடவுளே, எப்பயுமே என் கூட இருந்திருக்க, அதே மாதிரி கடைசி வரைக்கும் கூட இரு சாமி. நாங்கள் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு எங்களை வந்து காப்பாற்றிடு சாமி. அதெல்லாம் சுற்றி இருக்கேன். பார்ப்போம். அண்ட் தென் பை பை. மதிஜாம் ஸ்டார் கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க.